ஒரு காலத்துல ஒரு ராஜ்யத்துல ஒரு அழகான இளவரசி இருந்தா. ஆனா அவ ரொம்ப அகங்காரமும் எல்லார்கிட்டயும் கடுமையா நடந்துக்குவா. அந்த இளவரசியோட பேர் தான் டயானா. இன்னைக்கு நம்ம இந்த கதையை தான் பார்க்க போறோம். என்ன, கதைக்குள்ள போக தயார் தானே? வாங்க கதைக்குள்ள போலாம். அது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள். ராஜ்யம் முழுசும் மகிழ்ச்சியும் இசையும் வண்ண வண்ண லைட்ஸுமா நிறைஞ்சு இருந்தது. ஆனா அரண்மனையில உள்ள வேலைக்காரங்க மட்டும் பயமும் துக்கமாவும் இருந்தாங்க. அந்த அரண்மனையில சோஃபியான்னு ஒரு நல்ல மனமுள்ள ஒரு பொண்ணு வேலை பார்த்து வந்தா. சோஃபியா ரொம்ப இரக்க குணம் உடையவள். எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பா. ஒரு நாள், நாளைக்கு கிறிஸ்மஸ் வர போகுது. எல்லாரும் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஆனா நம்ம மட்டும் இங்கேயே ராத்திரி பகலா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆமா சோஃபியா, ஆனா என்ன பண்ண முடியும்? இளவரசி ஒரு ராட்சசி. நம்ம கேட்டாலும் நம்மள வீட்டுக்கு விட மாட்டா. எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் இங்கேயே இருக்க வேண்டியதுதான் கிறிஸ்மஸ்க்கு. என்னால முடியாது. இந்த வருஷம் நான் கண்டிப்பா கிறிஸ்மஸ என் குடும்பத்தோட தான் கொண்டாடுவேன். நான் போய் டயானா கிட்ட லீவு கேட்க போறேன். சோஃபியா பிரின்சஸ் டயானாவை பார்க்க போனா. மேடம், நான் சோஃபியா வந்திருக்கேன். உள்ள வரலாமா? இங்க என்ன பண்ற நீ? வேலை நேரத்துல இங்க என்ன வேலை உனக்கு? மேடம், எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும். நாளான்னைக்கு காலையில திரும்ப வந்துருவேன். நீ வீட்டுக்கு போயிட்டா இங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கான வேலைகளை யார் செய்வா? போய் அந்த லைட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணு போ. சோஃபியாவோட கண்கள்லாம் கலங்கிருச்சு. சோஃபியாவும் அங்க இருந்து போயிட்டா. ச்சே, இந்த இளவரசிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. என்னோட அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாரும் நான் வருவேன்னு ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி மனம் வருந்தி அழுதுட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடந்தது. ஒரு அமைதியான குரல் கேட்டது. அழுகாதே சோஃபியான்னு. சோஃபியா பார்த்து அதிர்ந்து போயிட்டா. ஏன்னா அவ முன்னாடி வந்து நின்னது சாண்டா கிளாஸ். நீங்க உண்மையாவே சாண்டா கிளாஸா? நான் பாக்குறது நிஜம்தானா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் தான் சாண்டா கிளாஸ் வந்திருக்கேன். ஏன் கிறிஸ்மஸ் ஈவ்க்கு ஹாப்பியா இல்லாம அழுதுகிட்டு இருக்க? சோஃபியாவும் நடந்ததெல்லாம் சொன்னா. சாண்டாவும் ஒரு திட்டம் போட்டாங்க. இளவரசி டயானாவுக்கு பாடம் கத்து கொடுக்கற நேரம் வந்துருச்சு. இத நான் பாத்துக்கிறேன். சாண்டா கிளாஸும் ஒரு மேஜிக் பண்ணி இளவரசி டயானாவை அரண்மனையை விட்டு கிராமத்துக்கு மாத்திட்டாங்க. அதுவும் இளவரசியா இல்லாம ஒரு ஏழ்மையான பொண்ணா. ஐயோ, என்ன நடக்குது இங்க? நான் எப்படி இங்க வந்தேன்? இப்படி டயானா திடீர்னு கண் திறந்து பார்த்தா.